பிரைஸ்தலாம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு என்ன வசனம் தியானிக்கணும்னா, ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கேன். அந்த வசனத்தை இப்போ நான் தியானிப்போமானால் எபேசியர் 5வது அதிகாரம் 22, 25. அதில் நம்ம என்னன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு. மனைவிகளே, அதாவது இப்போ ஒரு குடும்பஸ்தேரி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கணவனுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். கணவனுக்கு என்ன தேவையோ கேட்டு நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாம் செய்யணும். காலையில் எந்திரிக்கணும், கணவனுக்கு தேவையான பணிமுறையை செய்யணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அது போல் டைம் கிடைக்கும்போது பைபிள் வாசிக்கணும். அதே போல் நம்ம கணவர் ஆஃபீஸுக்கு விட்டு வேலை விட்டு வந்தாலும் அவங்கள நம்ம கவனிக்கணும். அதே போல் பிள்ளைகளே அதே போல் நம்ம கண்டபடி அங்காளைங்களே அனுப்பக்கூட பிள்ளைகள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அங்கால கண்டபடி அங்கனுக்குன்னு அனுப்பக்கூடாது. உங்களோட கண் பார்வையிலே பிள்ளைகளை வச்சுக்கோங்க. ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்கு. குழந்தைகளை நம்பி வெளி வாசலில் கூட விட முடியாது. அப்படியேப்பட்ட காலத்தில் நம்ம நிற்கிறோம். உங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் உங்களோட பொறுப்பு, சரிங்களா? ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது எல்லாருக்கும் பாதுகாப்பு தான். ஆனால் அந்த கர்த்தர் எதனால் அந்த பாதுகாப்பை தர்றாருன்னா, நம்மளை குறித்து தான் அந்த கர்த்தர் பாதுகாப்பை நமக்கு தர்றார், சரிங்களா? வேலைக்கு போனாங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பிள்ளைங்களை அங்காளைங்களே நம்ம அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் போகக்கூடாது. எங்கே போனாலும் எங்கே போகிறீங்க வாரீங்கன்னு பிள்ளைகளை கேட்டு அனுப்பணும். பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்க. அதே போல் பிள்ளைகளை மொபைல் பார்த்தாங்கன்னா என்ன பார்க்குறாங்க எது பார்க்குறாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு மேலே ஒரு கண் வைக்கிறீங்க. ஏன்னா காலம் கெட்டு போய் இருக்கு. ஆமே. அதனால நீங்கள் கணவரை வேலை ஆஃபீஸுக்கு போனாங்களோ அவங்கள வந்த உடனே அவங்களுக்கு தேவையான கொடுங்க, பைபிள் படிங்க, அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக பேசுங்க, கலந்து உரையாடுங்க. சந்தோஷமாக என்ன வேணும் ஏது வேணும் நம்ம வீட்டுக்கு தேவை இதுன்னு சொல்லி நம்ம கணவரோட ஆலோசனை பண்ணலாம். சேச்சி குடும்பத்தோட போகலாம் வரலாம். அதே போல் எல்லா காரியங்களையும் எல்லா ப்ரேயர்லையும் நம்ம கலந்துக்கொள்ளணும். அதே போல் சாயந்தரம் ஆனால் 7 மணிக்கு குடும்பச்சோம் பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைங்க. பிள்ளைகள் வரலன்னா கம்பு எடுத்து போடுங்க. காலில் சுல்லுன்னு ஒரு அடியை போடுங்க. போட்டு உட்காரு, ஜெபத்தில் உட்காருன்னு சொல்லி உட்கார வைங்க. 5ல் வளையாது 50ல் வளையாது, சரிங்களா? அதனால பிள்ளைங்களை நீங்கள் சும்மா அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க, சரிங்களா? தாய்மார்களை அந்த அளவுக்கு விடாதீங்க. குடும்ப ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தில் தான் பாதுகாப்பு நமக்கு. அதே போல் குடும்ப ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. கர்த்தாவே, இந்த உணவை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, இந்த உணவை விளைய செய்கிற விவசாயிகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு தந்தது போல மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு. ஜெபிக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் நமக்கு பாதுகாப்பு. அது மாத்திரம் தான் ஜெபிக்கும்போது சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் படுக்கைக்கு நீங்கள் உங்களோட ரூமுகளுக்கு அவங்க ரூமுக்கு போகும்போது பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிச்சுட்டு காலையில் எழுந்து என்னை எழுப்பி விடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா எழுப்பி விடுவார். அப்புறம் காலையில் எழுந்துச்சு குடும்பமாக நீங்கள் கணவன் மனைவி குடும்பமாக எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. 5 மணிக்கு 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழும்புனா 5 மணிக்கு எழுந்திரிச்சாலே போதும் கணவன் மனைவி. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க இருப்பாங்க. அப்படி எழும்பி நீங்கள் 6 மணி வரை 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து நீங்கள் குடும்பத்தோட பிள்ளைங்களை எழுப்புங்க. 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் எழுப்பி விடுங்க, எழுப்பி உட்கார வைங்க. அதுதான் நல்லது. கர்த்தர் என்ன சொல்றாரு, இது இந்த குடும்ப ஜெபம் முக்கியம்னு சொல்றாங்க. அது போல அது மாத்திரம் இல்லை, மனைவிகளை புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு தேவைகள் என்னென்னு பார்த்து செய்யுங்க. அப்போதான் அந்த அன்பு அதில் இருக்கும். குடும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த அன்பு கலந்து வரும். அதை நீங்கள் குடும்ப ஜெபத்தை பண்ணி பாருங்களேன். அன்பு பாசம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். வேற்றுமை வராது, தாழ்ந்து போகிற உள்ளங்கள் வந்துடும். நமக்குள்ளே அந்த வேற்றுமை குணங்கள் எதுவுமே வராது. தாழ்ந்து போகிற உள்ளங்களை தந்துடுவார். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கிறது ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, அனுசரித்து போகிறத தாழ்ந்து போகிறத தருவார். கோபம் வராது நமக்கு. ஆண்டவர் அந்த மாதிரி குடும்ப ஜெபங்கள் நம்ம எடுக்கும்போது கர்த்தர் இந்த மாதிரி அதிசயங்கள் நம்ம குடும்பத்திலே ஆசீர்வாதமா தர்றாரு. ஆமென், அல்லேலூயா. அதே மாத்திரம் இல்லை, மனைவிகளோட அன்பா இருங்க. அவங்களுக்கு தேவையானது என்ன வேணும்னு சொல்லி கணவன்மார்கள் பூர்த்தி செய்யுங்க. இதுதான் அன்பு. அதே போல் மனைவிமார்கள் கணவனுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யுங்க. அதாவது அனாவசியமாக நம்ம வீடுகளுக்கு அங்காளைங்களே போய் நம்ம டைமுகளை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்து நம்ம டைம் கிடைக்கும் போது பைபிளை வாசிங்க. இந்த கடைசி காலத்தில் பைபிள் வசனம் தான் நமக்கு முக்கியம். பைபிள் வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு. பைபிள் வசனம் தான் நமக்கு ஒரு அடைக்கலாம். வசனம் தான் ஆண்டவர் தான் வசனம். இந்த கடைசி காலத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சண்டைகளும் பாதுகாக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றது. கணவர்களே உங்கள் மனைவி வீட்டில் அன்பு கூறுங்க. கணவன் மேலே தண்ணி அடிக்காதீங்க, குடிக்காதீங்க, நீங்கள் தீயவர்களோட சேர்ந்து திரியாதீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நம்ம
ரட்சிப்பு உள்ளவங்களோட தான் நம்ம சேர்ந்து திரியணும். ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகிறோம் வாரோம், ஆனாலும் விக்கிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வாயை குப்பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு வராங்க. அதெல்லாம் பாவம். தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் சிகரெட் குடிச்சிட்டு வாயை கழிச்சிட்டு வந்து அப்படியே நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் பாவம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அவருக்கு உண்மையாக நம்ம நடந்தால் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் அதைத்தான் பார்க்குறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆமேன். அதே போல் மனைவிகளும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் செபிச்சுட்டு நம்ம என்ன பண்ண ஏது பண்ண பார்த்து குடும்பங்களை நம்ம கட்டுறவர்களாக இருக்கணும். மனைவி மரங்கள் வெறும் ஓடா இருக்கக்கூடாது. அதிகாலையில் தேடணும், கர்த்தரை தேடணும், ஜெபிக்கணும், கணவனுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைக்காக ஜெபிக்கணும், குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும், மற்ற உலக காரியங்களுக்காக நம்ம உலக தேவைகளும் உலக காரியங்களுக்கு ஓடாமல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன ஜெபிக்கணும் எது ஜெபிக்கணும் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம பைபிள் வாசி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு யாருக்கு என்னென்ன ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நடத்துகிற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும். இதை இப்படி எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே ஜெபாவை ஊற்றுங்க, ஜெப தெய்வம் எங்களை எரிந்திடவே ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப வல்லமை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்றும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி குடும்பஸ்திரிகள் வந்து இப்படி இருந்தால் தான் குடும்பங்கள் கட்டப்படும். குடும்பங்கள் வந்து ஒரு ஆலயம். அதான் ஆலயமே இதே ஆலயம் என்று சொல்ல நம்ம இதயம் தான் ஆலயம். நம்ம இதயம் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் இதுதான் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து குடும்பத்தை தன் ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்ல அந்த வசனத்தில் இருக்கு. அப்போ காலையில் எழுப்பி நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து நம்ம ஜெபத்தில் இந்த நேரமும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கொடுத்து நம்ம இருக்கும்போது நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறாள் மரியாதை போல. ஆமென். நம்ம உலக காரியங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் நம்ம ஓடாமல் கர்த்தர் பாதத்தில் இருந்து நம்ம கர்த்தருக்கு தேவையானதை நம்ம தேடும்போது அவர் நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அதே போல ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையால் மணல் வீட்டை கட்டுறாள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகளாக நம்ம இருக்கணும். ஆமென். நம்ம குடும்பத்தில் நம்மளை தான் நம்ம ஆண்கள் கணவர் மாதிரி நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பத்தை கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. போயிட்டு வந்து நம்ம சம்பள காசை கையில் கொடுக்குறாங்க. ஆனால் தேவையில்லாத செலவு பண்ணாத மாதிரி, ஆனாலும் நான் தேவையில்லாத செலவு பண்ணாமல் தேவையில்லாத காரியங்கள் நம்ம செலவு பண்ணாமல் அது இதுன்னு நம்ம கடையில் போய் அது வாங்க இது வாங்க அப்படியெல்லாம் இருக்காதபடி கொண்டு வந்து கொடுக்குற பணத்துக்களை நம்ம சேமித்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி அந்த பணத்தை சேமித்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை கர்த்தர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு தேவையில்லாத செலவுகள் வராது. தேவையில்லாத செலவுகள் எதுவுமே ஆண்டவர் வர விட மாட்டார். ஆமென். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். நம்மளோட ஆசீர்வாதம் நம்ம தங்கப்படணும்னு சொன்னால் நம்ம கொண்டு வர சம்பள காசுகளை நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணி அந்த காசுகளை நம்ம ஜெபம் பண்ணி பத்திரமா நம்ம கொடுக்க கொடுத்து சேமித்து வச்சு குடும்பங்களை நடத்துகிறவங்களா இருக்கணும். ஆமென். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளை இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் விடக்கூடாது. குழந்தைகள் இப்போ வந்து பின்னான்னு இப்போ பாலியல் பழக்கம் அது இது நிறைய போய்கிட்டு இருக்கு. அதனால குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்காக இருங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி ரட்சிக்கப்படாதவங்களும் சரி இதை பார்த்துருந்தா இது ஒரு ஆலோசனையாக கர்த்தர் எனக்கு எடுத்து சொல்லி எனக்கு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். என் குழந்தைகளை பெண் குழந்தைகளுக்கு நல்ல உடுப்புகளை போடுங்க. 5 வயசாக இருந்தாலும் 10 வயசாக இருந்தாலும் 12 வயசாக இருந்தாலும் 18 வயசாக இருந்தாலும் நல்ல உடுப்புகளை போட்டு அனுப்புங்க. அரை குறையமாக போடாதீங்க. அரை குறையமாக போடுறதுனால தான் பாலியல் அது இதுன்னு வருது நிறைய. ஏன் நம்ம உடம்பு காட்டுற மாதிரி மற்றவங்களுக்கு பார்வை இழுக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறது என்ன நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு. நல்ல நமக்கு துணிமணியை நல்லா வாங்க கொடுத்துருக்காரு. அதை வந்து நல்ல துணியாக எடுத்து நல்ல நம்ம உடம்பு ஆடைகளை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி பார்க்குற கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்தணும். ஆமென். நம்ம சர்ச்சில் போயிட்டு அரைங்குறமாக நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மற்றவங்கள கண்கள் கவர்ற மாதிரியும் மற்றவங்களோட பார்வை நம்ம மேலே விழுகிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாது. ஆமென். அதெல்லாம் பாவம். அதை பார்க்குறவங்க அவங்களுக்கு பாவம் வராது, நமக்கு தான் அந்த பாவம். ஏன்னா நம்ம தான் இச்சையில் விழ வைக்கிறோம். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா. அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு கடை நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுங்க. நீங்கள் அரைங்குறைமாக வாங்கி கொடுத்து பழக்குனீங்கன்னா பிள்ளைகள் அதே சன்னதி அப்படியே தான் வளருங்க. நாளைக்கு அவங்க சன்னதிக்கு அப்படி தான் வளர்த்து
கொண்டு வருவாங்க. எப்போ எப்போ எப்படி ஆண்டவரை பற்றி எப்படி ரட்சிக்கப்படும், எப்படி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம இருந்து கடைசி காலத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் பிள்ளைகள் வந்து எப்படி ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஒன்றும் வெளிநாட்டுக்காரவங்களா, நம்ம வந்து வெளிநாட்டில் கூட இப்போ நல்ல ட்ரெஸ் பிள்ளைங்களும் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை நல்ல இதாக பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறாங்க. அதே போல் நம்மளும் பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து நல்ல அழகு போட்டு பார்த்து நம்ம சர்ச்சுக்கு போகிறோமானால் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மற்றவங்களோட கண்களுக்கு பாலியல் உட்படுற மாதிரி நம்ம ட்ரெஸ் உடுத்தினோம்னா கொண்டு போய் காக்கா வந்து கொத்தி தூக்கிட்டு போய் குஞ்சை குத்தி போட்ட மாதிரி அந்த பிள்ளைகளை அப்படியே பிச்சு பாலியல் பண்ணி அப்படி தூக்கி வீசிட்டு போகிறாங்கன்னா அது காம இச்சை. அது வந்து எதுக்கு நம்ம அப்படி பிள்ளைகளுக்கு நம்ம அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்கள் பொறுப்பு. உங்கள் கர்த்தர் என்ன சொல்றாரு, குடும்பத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. குடும்பத்தை நம்ம கையில் கொடுத்து பிள்ளைகளையும் கொடுத்து கணவர் மாதிரியே நம்ம கையில் கொடுத்து நம்மளை காக்கணும்னு சொன்னால் அது நம்ம தான் காக்கணும். நம்ம தான் அதை நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ளணும். நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஏதாவது குறையாக நாங்கள் சொல்லியிருந்தா கூட எங்களை மன்னிக்கவும். கர்த்தர் ஏவுதல்னால நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன். குழந்தைகளை முக்கியமாக குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. குழந்தைகளில் வந்து இப்போ நிறைய பாலியல் நடந்து கொண்டிருக்கு. பெண்கள் பாலியல் அதிகமாக, பெண்கள் தான் ஆண்கள் தான் இல்லை, ரெண்டும் உயிர் தான். ஆனாலும் பெண்கள் தான் அதிகமாக பாலியலுக்கு கொல்லப்படுறாங்க. ஏன்னா அரைங்குறைமா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறதுனால தான் அவனுங்களுக்கு அந்த ஒரு இச்சை பிசாசு வந்து அவங்களுக்குள்ள இருந்து அதை மாதிரி பண்ண தோணுது. அவங்களுக்கு கஞ்சா அடிக்கிறாங்க, சஞ்சா சாராயம் இதெல்லாம் குடிக்கிறாங்க. அதுகளுக்குலாம் அடிமையாகிறவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அதே போல் கணவன் மனைவிகளுக்குள்ள வந்து உறவுகள் உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், நீடிய சாந்தம் பொறுமை இதுகளில் இருக்கணும். கோபம் வருந்தான், பொம்பளைகள் கோபம் வரான்னு இல்லை. ஆனாலும் சொல்கிறார் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு. கோபப்படாமல் நம்ம தேவனை போல நம்மளால வாழ முடியாது. ஆமே. ஆனாலும் குடும்பத்தை நம்ம வந்து கொண்டு போகிற வழியை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று நம்ம அதன்படி நடக்குமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆலோசனையால் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமேன். உங்களோட குடும்பம் உங்கள் கையில் இல்லை, அதுக்கு மேலே கர்த்தர் கையில் இருந்து உங்களோட குடும்பங்களை கர்த்தர் கைக்குள்ளே அடக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.